ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் பருப்பு கடையல் பண்ண போகிறோம். வெறுமனே பருப்பு கடையிறதை விட இப்போ மாங்காய் சீசன் இருக்கிறதுனால மாங்காய் போட்டு பருப்பு கடைஞ்சால் டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை கூட ரொம்ப நல்ல சைடிஷ். சரி, இதை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். மாங்காய் 1. இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா துவரம்பருப்பில் கூட இதை செய்யலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு. இப்போ நான் பருப்பை 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லா பருப்பு குழஞ்சி தண்ணியாக வேணும்னா இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு, மஞ்சள் தூள், மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரொம்ப புளிப்பு மாங்காயாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாங்காவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை கேஸில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் போயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பும் மாங்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வானலில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டு சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ லைட்டா பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பருப்புல கொட்டிடலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பருப்பு கடையல் தயாராயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ. பை ஃப்ரம் தீக்ஷிஸ் மாம்.